தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது வழிப்படியும் நெறிப்படியும் வாழ்வதற்காக உமது திருமகனின் இறைவார்த்தைகளை படிக்க, அவற்றை சிந்திக்க வந்திருக்கிறோம். எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உமது திருவுள்ளப்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு அருள் புரியும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 31வது நாளில் இருக்கிறோம். இன்று லூக்கா நற்செய்தி 17 மற்றும் 18வது அதிகாரங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். 17வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு. பாவத்திற்கு உண்டான சோதனைகள், சாத்தானால் நாம் இயேசுவிடமிருந்து பிரிக்கப்படுவதற்காக இந்த சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோதனையை வெல்ல இயேசு நமக்கு திடமளிக்கிறார், வாய்ப்புகள் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவ சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பி ஓட வேண்டும். அதே நேரத்திலே பாவ சோதனை மற்றவர்களுக்கு வருவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அவ்வாறாக நாம் ஒரு காரணமாக இருப்போம் எனில் நாம் அவருக்கு இடரலாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவ்வாறாக நாம் மற்றவரை ஏதேனும் ஒரு விதத்தில் நம்முடைய பேச்சினாலோ செயல்பாடுகளினாலோ அவர்களை பாவத்தில் விழச் செய்பவர்களாக நாம் இருப்பின் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவ்வாறாக நாம் பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்மை ஒரு எந்திர கல்லை கட்டி கடலிலே தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது என்கிறார். ஆகவே நம்முடைய உடைகளிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய சொல்லிலும் மற்றவருக்கு இடரலை ஏற்படுத்தாத வண்ணம் நாம் நடந்து கொள்வோம். தொடர்ந்து 5வது வசனத்திலே திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் இயேசுவோடே இருக்கக்கூடியவர்கள், அவரோடு உண்டு, அவரோடு உறங்கி, அவரோடு செயல்பட்டு வருகின்றவர்களும் இயேசு செய்த அளப்பரிய அந்த செயல்களை பார்த்து நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் செய்ய இயலும் என்பதை அவர்கள் அறிய வருகிறார்கள். ஏனெனில் இயேசுவே கூறியிருக்கிறார், நான் செய்யும் இச்செயல்களை என்னில் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் என்று. ஆக எங்களது நம்பிக்கையை நீர் மிகுதியாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டவரிடம் நாம் எப்போதாவது இப்படி செபித்திருக்கிறோமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், எனது நம்பிக்கையின்மை நீங்க உதவும், நம்பிக்கையை மிகுதியாக்கும் ஆண்டவரே என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஏனெனில் கடுகளவு நம்பிக்கை நமக்கு இருந்தால் காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேருடன் பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினாலும் அது நமக்கு கீழ்ப்படியும் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். அத்தகைய திடமான நம்பிக்கையை வேண்டி இறைவனிடம் வேண்டுவோம். தொடர்ந்து நாம் தந்தையாம் இறைவனால் படைக்கப்பட்டோம், அவரது சொந்த மக்களாக அவரது உயிர் மூச்சால் உண்டாக்கப்பட்டோம். ஆக அவருக்கு பணிவிடை புரிவதற்கெனவே நாம் உருவாக்கப்பட்டுள்ளோம். அவ்வாறெனில் படைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் அவரை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருக்குரிய பணி செய்வதற்கும் நாம் பயன்படுத்துவதற்காக படைப்பு பொருள்களை எல்லாம் நமக்கு ஆண்டவர் அடிமையாக்கி இருக்கிறார். அதற்காக இயேசு ஒரு உவமை கூறுகிறார். ஒரு பணியால் தனது எஜமானனுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்துவிட்டு வரும் பொழுது, நீ உட்காரு, நான் உனக்கான உணவை தயாரித்து உனக்கு பரிமாறுகிறேன் என்று அந்த தலைவர் சொல்வாரா? அப்படி என்று எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்றுதான் சொல்லுவார். ஆகவே நாம் இயேசுவுக்காக, கடவுளுக்காக, திருச்சபைக்காக நாம் பணி செய்யும் பொழுது, பணி செய்த பிறகும் தாழ்ச்சியோடு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். சிறு விஷயங்களை செய்தாலும் பெருமைக்குரியவர்களாய் நடந்து கொள்ளும் நாம் இதை பற்றி சிந்திப்போம். தொடர்ந்து 17வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்தியதும் திரும்பி வந்து அவருக்கு நன்றி சொல்வதற்காக ஒருவர் மட்டுமே வருகிறார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்கள் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்று புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஒரு பிள்ளையைப் போல ஒரு தந்தையிடம் நாம் கேட்கிறோம். ஆனால் அவரிடமிருந்து நாம் பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தாங்கி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் தமது கிருபையை தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானவற்றை அனைத்தையும் நல்குகிறார். அத்தகையவருக்கு நாம் நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும்
உண்ணும் பொழுதும் எப்பொழுதெல்லாம் விழித்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்காகவும் இயேசுவுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். ஆக நம்மளுடைய ஜெபத்தில் அதிகமாக நன்றியின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். அதாவது ஒரு கைம்பன் அந்த நகரிலே நடுவராக இருக்கக்கூடியவர், அவர் நேர்மையற்ற நடுவர். அவரிடம் எனக்கு நீதி வழங்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரோ யாருக்கும் அஞ்சுவதில்லை, கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களை மதிப்பதில்லை. இருந்தாலும் இந்த கைம்பன் மீண்டும் மீண்டுமாக அவருக்கு தொந்தரவு கொடுப்பதன் பொருட்டு இவர் எனக்கு தொல்லை கொடுப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் என்று அவரை கூறியிருக்கிறார். அப்படியானால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள், ஆண்டவரே நம்மை தேர்ந்து கொண்டார். அத்தகைய கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் அல்லும் பகலும் அவரை நோக்கி கூக்குரலிடும்போது நமக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் நமக்கு நீதி வழங்குவார். ஆகவே மானிட மகன் வரும்பொழுது நம்பிக்கையை காண்பாரோ என்று கேட்கிறார். ஆகவே இயேசுவின் மீது நம்முடைய முழு நம்பிக்கையும் வைப்போம். மனிதர்களை நம்புவோர் சபிக்கப்பட்டவர் என்று விவிலியம் கூறுகிறது. ஆகவே நமது முழு நம்பிக்கையை எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து அவரிடம் ஒப்படைத்து அவர் சொன்னவாறு நாம் கவலையற்று அல்லும் பகலும் நாம் அவரை நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்வார். ஆமென். தொடர்ந்து 9வது வசனத்திலே தங்களை தாங்களே நேர்மையானவர்கள் என்று கருதி கொண்டு மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய அவர்களை பார்த்து இயேசு ஒரு உவமை சொல்லுகிறார். அந்த பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றிய உவமை. இருவரும் ஜெபிக்க வருகிறார்கள். இந்த வாசகத்தை படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆக வரி தண்டுபவரோ தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளை பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். ஆக நம்முடைய ஜெபங்கள் நம்மை பெருமைப்படுத்துவனவாகவோ அடுத்தவர்களை தாழ்த்துவதாகவோ அமையக்கூடாது. ஏனென்றால் தந்தை ஒருவரே, இறைவன் ஒருவர் மட்டுமே மாட்சிக்குரியவர். அவர் தமது மாட்சியை ஒருவருக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. ஆகவே கடவுளை புகழ்வது நம்முடைய ஜெபத்திலே மிகப்பெரிய பங்காக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கண்டிப்பாக இறைவனால் கேட்கப்படும். நாமும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வீடு திரும்புவோம். தொடர்ந்து இயேசு சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்கி, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்கிறார். இறையாட்சியை சிறு பிள்ளைகளைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குள் நுழைய மாட்டார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆக இயேசுவினுடைய வழியையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் பின்பற்றி சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் எவ்வளவு ஆசையாக எதையும் கேள்வி கேட்காமல் ஒரு சந்தோஷத்தோடு வாங்குவார்களோ அவ்வாறே இறை ஆட்சியையும் நாம் விரும்ப வேண்டும். இறை ஆட்சி பற்றிய இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெனில் மட்டுமே நாம் இறையாட்சிக்கு நுழைய தகுதியுடையவர்களாக மாறுவோம் என்று இயேசு நமக்கு கூறுகிறார். தொடர்ந்து நாம் இறை வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17. இயேசுவின் அறிவுரைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாயிருப்போருக்கு கேடு. அவர்கள் இச்சிறியோரில் எவரையேனும் பாவத்தில் விழச் செய்வதை விட அவர்களது கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவர்களை கடலில் தள்ளிவிடுவது அவர்களுக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் குற்றம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனமாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக குற்றம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனமாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேருடன் பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்பொழுது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என உங்களில் எவரேனும் சொல்வரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என சொல்வாரன்றோ? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள்,
எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல். இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருக்கும் போது கலிலேயா சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து தொலைவில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம், நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களது நோய் நீங்கி, அவர்களுள் ஒருவர் தம் பிணி நீங்கியிருப்பதைக் கண்டு தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இறையாட்சி வருதல். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே, அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே உள்ளது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம், இதோ இங்கே, அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காத்துக்கொள்ள வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் என்றார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18. நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் பற்றிய உவமை. அவர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், அந்த நேர்மையற்ற நடுவர் சொன்னதை கேளுங்கள். அப்படியானால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றிய உவமை. தங்களை நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு தமக்குள்ளே இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் ஆகிய மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன் என்றார். ஆனால்
வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்லர், வரிதண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல். குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குள் நுழைய மாட்டார் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்று கூறினார். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான தலைவர். அப்பொழுது தலைவர் ஒருவர் அவரிடம், நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியுமே. விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர், இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழையருக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார். ஏனெனில் அவர் செல்வமிக்கவராய் இருந்தார். அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு, செல்வர் இறையாட்சிக்குள் நுழைவது எவ்வளவு கடினம்! செல்வர் ஒருவர் இறையாட்சிக்குள் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இதை கேட்டவர்கள், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசு, மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். பேதுரு அவரிடம், பாரும், எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். இயேசு தம் சாவை 3ஆம் முறை முன்னறிவித்தல். இயேசு 12 தம் அருகில் அழைத்து அவர்களிடம், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகனை பற்றி இறைவாக்கினர் வாயிலாக எழுதப்பட்ட யாவும் நிறைவேறும். அவர் பிறவினத்தாரிடம் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் அவரை ஏளனம் செய்து அவமானப்படுத்தி அவர் மீது துப்புவார்கள். அவர்கள் அவரை சாட்டையால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனால் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுவார் என்றார். இவற்றில் எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கூறியது அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது. ஏனெனில் அவர் சொன்னது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுதல். இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கட்கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.